செய்தியை பார்க்கிறோம். அனைத்து சேவை இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுல நம்ம விடுதிக்குன்னு தனியா எல்லாமே அந்த கேட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டா செக்யூர்டா இருக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தான். யாரும் உள்ள போக முடியாது. அதனால இந்த நிகழ்வு அங்க உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்டவசமானது. அதனாலதான் அடுத்த முடிவு எடுக்கிறோம். இனி பெண் காவலர்களை நியமிக்கணும்ன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணும்ன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. பெண் காவலர்கள் மட்டும். ஏன்னா அரசு வேலையில இருக்கவங்கள நாங்க வேற இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல லேடிஸ் போடணும். உடனடியா லேடிஸே போடுறாங்க. எல்லா பெண்கள் அதாவது அன்னை சத்யா இல்லம் இருக்குது. அன்னை சத்யா இல்லம் மற்றும் இந்த மாதிரி தாம்பரம் சேவை இல்லங்கள், இந்த இல்லங்கள்ல பெண் காவலர்களை நியமிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாத்துட்டும் இப்போ என்கொயரி பண்ணிட்டாங்க. நேற்று இருந்து அவங்க மாவட்ட சமூக நல அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாவே அவங்க அங்கதான் தங்கியிருந்தாங்க. நேற்று நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பத்தி அட்வர்ஸா, அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லல. அதுதான் எங்களுக்கு சந்தேகம். அதுதான் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம். அதனால அதுக்கு விசாரணை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, ரிமாண்ட் பண்றாங்க. எதனால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம். அதனாலதான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம். ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லல. எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துகிட்டாங்களா என்னன்னு தெரியலங்க. அது முடிவு வரட்டுங்க. சரிங்களா, நீதிமன்றம் முடிவு செய்யும். இல்ல உள்ள யாரும் போக முடியாது. வேற யாரும் ஆகல. அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்திட்டும் என்கொயரி பண்ணியாச்சு. 128 பிள்ளைங்கள்ட்டையுமே கேட்டா, 129 பிள்ளைகிட்டையும் கேட்டாச்சு. இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா.